தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் உள்ளூர் லாரிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி லாரி உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இது பற்றிய விவரங்களை தர செய்தியாளர் ஷேக் மதார் இணைப்பில் இருக்கிறார். ஷேக் வணக்கம். தற்போது சுங்கச்சாவடி மீது லாரி உரிமையாளர்களின் குற்றச்சாட்டுகள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதா? வணக்கம். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. இந்த சுங்கச்சாவடி விதிமுறைகளை மீறி அமைந்துள்ளதாகவும் சுங்கச்சாவடியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் லாரிகளுக்கு மற்றும் பல்வேறு வாகனங்களுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார் உள்ளது. மேலும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக 5 சுங்கச்சாவடி கட்டணம் வசூல் செய்யும் பகுதியில் 2 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் இதனால் வழக்கமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சரக்கு ஏற்றி செல்லும் தூத்துக்குடியை சேர்ந்த லாரிகளுக்கு சுங்கச்சாவடியில் தாண்டி செல்லும் போது குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திடீரென நேற்று இரவு முதல் திடீரென கூடுதலாக லாரிக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதாவது 585 என 1270 ரூபாய் வரை சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் திடீரென சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் நின்றன. இதைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி நிறுவனம் மற்றும் போலீசார் லாரி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து தற்போது தங்களுக்கு வழக்கமான கட்டணமே வசூலிக்கப்படும் என தெரிவித்தனர். இருந்தபோதும் லாரி உரிமையாளர்கள் இந்த சுங்கச்சாவடியில் அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். லாரி உரிமையாளர்களுக்கு கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.